ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தவறை கண்டித்தல். இன்னொருவரோடு கொண்டுள்ள நல்ல நட்பும் ஐக்கியமும் நஷ்டமாகி போகாதிருக்கும்படி அவர்களிடம் காணப்படும் சில குறைகளையும் தவறுகளையும் பொறுத்து கொள்வது அவசியமானதே. அதே வேளையில் இன்னொருவர் மேல் நமக்கு உண்மையான அன்பும் கரிசனையும் இருந்தால் அவர்களிடமுள்ள குற்றங்களையும் தவறுகளையும் கண்டு கொள்ளாமல் போவது நல்ல பண்பல்ல. நம்மை தவறாக நினைத்துவிடக் கூடாது என்பதற்காகவும் வீணான மனத்தாங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் மற்றவர்களின் தவறுகளையும் குற்றங்களையும் பெரிதாக எண்ணாமல் போவது அவர்களுக்கு வரப்போகும் தீங்குகளை நாம் தடுக்க விரும்பாத ஒரு செயலாகும். தாவீதின் மனம் புண்படக்கூடாது என நாத்தான் தீர்க்கதரிசி நினைத்திருந்தால் தாவீது ஒரு பெரிய பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். பேதுரு மாய்மாலமாக நடந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது பவுல் அதனை எதிர்க்காதிருந்தால் பேதுரு தன் தவறை உணர வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை மிகுதியாக நேசித்த அதே வேளையில் அவர்களிடம் தவறான காரியங்களை காண நேரிட்ட வேளைகளிலெல்லாம் அதனை சுட்டிக்காட்டி கண்டிக்க தவறவில்லை. ஏனென்றால் அவர்களின் நலனில் அவர் அதிக அக்கறையாயிருந்தார். எத்தனையோ பேர் கொடிய தவறுகளில் விழுந்து பழுதடையாமல் தடுக்கப்பட்டிருக்க முடியும். அவர்களோடு இருந்த நண்பர்கள் மட்டும் அவர்களின் தவறை துவக்கத்திலேயே சுட்டி காட்டியிருந்தால் எத்தனையோ தேவ ஊழியர்கள் மிகப்பெரிய குற்றங்களுக்குள் விழ நேர்ந்தது அவர்களோடு இருந்தவர்களும் அவர்களுக்கு நன்கு தெரிந்தவர்களும் துவக்க நிலையிலிருந்தே அவர்களுடைய தவறுகளை அறிந்திருந்தும் அதனை சாதாரணமாக எடுத்துக்கொண்டதால் தான் என்பது உண்மை. தவறுகளையும் பாவங்களையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் எச்சரிப்பது என்பது தேவனை அறிந்த ஒவ்வொருவரின் கடமையாகும். தவறுகளை எச்சரிக்காததின் விளைவாக ஒருவருக்கு கேடு நேரிட்டால் அந்த இரத்தப்பழி நம்மேல் இருக்கும். இது தேவனுடைய நீதி. உங்கள் தவறுகளை குறைவுகளை குற்றங்களை துவக்கத்திலேயே கண்டித்தவர்களுக்காக நன்றி சொல்லுங்கள். அவர்கள் உங்களை பெரிய தீங்கில் விழவிடாமல் தடுத்திருக்கின்றார்கள். உங்கள் தவறுகளை எளிதாக எடுத்துக் கொள்ளுகிற உங்கள் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களுக்கு நல்லதை செய்ய தவறி இருக்கிறார்கள். சிந்தனைக்கு. உண்மையற்றவர்களின் புகழோசைகள் சாத்தான் உன்னை வீழ்த்த உபயோகிக்கும் ஆயுதங்கள். உண்மையற்றவர்களின் புகழோசைகள் சாத்தான் உன்னை வீழ்த்த உபயோகிக்கும் ஆயுதங்கள்.